பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வர்த்திக்கச் செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கும்போது, சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 144 சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து உரைக்கிறதாவது, உங்கள் களஞ்சியங்கள் தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறதான களஞ்சியங்கள், அந்த நெற்கூடங்கள் அல்லது நீங்கள் கையிட்டு செய்யக்கூடியதான தொழில்கள், வேலைகள், நீங்கள் எதெல்லாம் உங்கள் கையினால் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, செய்ய போகிறீர்களோ, செய்து வைத்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் பூரணமாய் நிரம்பத்தக்கதாக, அவைகளெல்லாம் வஸ்துக்களால் நிரப்பப்படத்தக்கதாக, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களாலும் நிரப்பப்படத்தக்கதாக. அமேன், அமேன். தேவனாகிய கர்த்தர் களஞ்சியங்களை சகலவித வஸ்துக்களாலும் அவர் நிரப்புவார். எவைகளெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இந்நாட்களிலே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து செல்லும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, வெறுங்கையனாய் நான் கடந்து போகிறேன், கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன், ஆனால் இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று அவன் சொன்னான் அல்லவா. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீ நினைக்கலாம், நான் வெறுங்கையனாய் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் கொடுத்து வெறுங்கையாய் என் வாழ்க்கை இருக்கிறது, என் கைகளிலே ஒன்றுமில்லை, என் கரங்களில் ஒன்றுமில்லை, என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாததை உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் வஸ்துக்களாலே நிரப்பப்படத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வஸ்துக்களாலே, ஆசீர்வாதங்களினாலே, பொருட்களாலே. நீதிமொழிகளில் வாசிக்கும் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களாலும் அந்த வீடு நிரப்பப்பட்டிருக்குமா. ஆமென். உங்கள் களஞ்சியங்கள் அப்படியாய் நிரப்பப்பட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஊழியக்காரனாய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற அவைகள் நிரம்பி வழிவதாக, அது நிரப்பப்படுவதாக, பூரணமாய் நிரப்பப்படட்டும். பூரணமான ஆசீர்வாதங்களை உங்களுடைய குடும்பங்கள் காணட்டும். கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவாராக. நாட்களில் அந்த திருப்தியை உங்களுடைய குடும்பங்களில், வாழ்க்கையில் காண, ஆவிக்குரிய வாழ்க்கையில் காண, தனிப்பட்ட வாழ்க்கையில் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் அவர்களுடைய வெறுமையை மாற்றி, ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் நிரம்பி வழியத்தக்கதாய், அவர்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களாலும் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் அது நிரப்பப்படத்தக்கதாய், ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் வியாபார ஸ்தலங்களில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையின் காரியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறதான களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவாராக, திருப்திப்படுத்துவாராக. அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களாலும் அது நிரப்பப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்வார். God bless you. God bless you. God bless you.